இதுக்கு முன்னாடி அரசியல் குழந்த சினிமா பிரபலங்களை எடுத்துங்க. ஏன்னா பிரபலங்கள் தான் சொன்னேன். பாக்யராஜ்லேருந்து டிஆர்லேருந்து எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு தான் அவங்க சினிமா அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஒரு லைம் லைட்டில் இருக்கும் பொழுது தைரியமாக என்னுடைய படம், கடைசி படம் 69வது படம், என்னுடைய கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம். நான் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறேன்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும். சொன்ன உடனே வந்து களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனை என்ன, சினிமா என்ன, அடுத்த காட்சியே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சி உடனே சேர்த்துக்குள்ளே இறங்கி உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு சொல்கிறது அது சாத்தியம் கிடையாது. அதற்கான காரணம் என்னன்னு நான் விசாரித்த பொழுது, கோட்டுன்னு ஒரு படம் நடந்துக்கிட்டு இருக்குது, நடந்து முடிஞ்சாச்சு. அந்த படத்துடைய ரிலீஸுக்கு பிறகு ஒரு மாநாடு ஒன்று நடத்துவோம், ஒரு மக்கள் சந்திப்பு ஒன்று வந்து மீட்டிங் ஒன்று போடுவோம், விஜயோட ஒரு ஏற்பாடாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஏதாவது அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் பேசி இல்லை அரசியல் சம்மந்தமான நிகழ்வுகளில் போய் கலந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனை ஏதாவது சொல்ல போய் அது கோட் படத்துக்கு பிரச்சனை ஆகிட போகுது. அதனால் விஜய்க்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அவருக்கான சம்பளம் வந்துடுச்சு, ரைட், ஓகே. ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ காசை இறக்கியிருக்காங்க,